அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் சனீஸ்வர பகவான் கோயிலில் 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி நாளை சனி பெயர்ச்சி நடைபெறும்னு பஞ்சாங்கம் வாசித்து கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. காரைக்கால் திருநள்ளாறில் உலக பிரசித்தி பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் கோயில் தனி சந்நிதியில் அனுக்கிரக மூர்த்தியாக சனீஸ்வர பகவான் அருள்பாலித்து வரார். இந்த கோயிலில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி விழா நடைபெறுங்க. நாட்டில் பல்வேறு பகுதியில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்கிறது வழக்கம். இந்த நிலையில் நடப்பு ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி நாளை காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் ஒருவித தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த விதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேன்மை மிகு மேஷராசிக்காரர்களுக்கு தற்போது கோச்சாரத்தில் ராசிக்கு 12ஆம் இடமான மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதால உங்களுக்கு 7.5 சனியாக பலன் தருவார். தனது 3ஆம் பார்வையாளர் 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாளர் 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாளர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். 7.5 சனியின் ஆரம்பம். தற்போது மீனராசியில் பயணிக்கும் சனி பகவான் மீனம், மேஷம், ரிஷபராசியை கடக்கும் வரை உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் ஏற்படும். பள்ளி பருவத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு, மிகுந்த வைத்திய செலவு, படிப்பில் ஆர்வமின்மை இருக்குங்க. மத்தியம வயதினருக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், வீடு வாகன யோகம் போன்ற சுப செலவுகள்லாம் நடைபெறும். வயோதிகராக இருந்தால் தோற்றப்பொழிவு குறைந்து உடல் பலவீனம், கை கால் வலி இருக்கும். சோர்வும் தளர்ச்சியும் மிகுதியாக இருக்கும். தற்போது 3வது சுற்று 7.5 சனியின் பிடியில் இருக்கும் வயோதிகர்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் மனதை பலவீனப்படுத்தும். இருந்தாலும் கூட ஆயுள் சிறப்பாக இருக்குங்கிறதால எந்த பயமும் வேண்டாம். மேலும் விரய சனி உங்களுக்கு நடக்க போகுது. மேஷ ராசிக்கு தொழில்ஸ்தானாதிபதி மற்றும் லாபஸ்தானாதிபதியான சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார். 12ஆம் இடம் என்பது விரயம், பிரிவினை, அயன சயனம், முதலீடு செய்தல், கால்கள் போன்ற காரகத்துவங்களை குறிக்கும். பலருக்கு முதலீடே காணாமல் போயிடும். அதிக முதலீட்டில் தொழில் செய்கிறவங்க மிக கவனமாக இருக்கணும். புதிய தொழில் முதலீடு, புதிய தொழில் ஒப்பந்தம் செய்கிறவங்க நம்பிக்கையான வாடிக்கையாளர்களை பயன்படுத்தினா முதலீட்டை காப்பாற்றலாம். இந்த சனி பெயர்ச்சியில் பெரும்பான்மையாக அனுபவிக்க போகும் பிரச்சனைகள் விரயம். கடுமையான விரயமாக இருக்க போகுது. வருமானத்துக்கு மீறிய செலவு ஏற்பட போகுது. அத்தியாவசிய தேவை கடன் பெற்றே ஆக வேண்டிய சூழல் உருவாகலாம். மேலும் நாளைய வருமானத்துக்குரிய செலவு இன்றே முடிவு செய்யப்படும். அதனால் விரயத்தை சுபமாக மாற்ற ஒருவரின் அவசிய தேவையான வீடு வாகன யோகத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்கு பராமரிப்பு வேலை செய்து புதிதாக மாற்றலாம். கொஞ்சம் வசதி அதிகமாக இருக்கிறவங்க குடியிருப்பு வீடுகள் கட்டி வாடகைக்கு விடலாம். 2 சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க 4 சக்கர வாகனம் வாங்கலாம். சிலர் பிழப்புக்காக வெளியூர், வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு செல்ல நேருங்க. பலருக்கு இந்த வாய்ப்பு திருப்பு முனையாகவும் இருக்க போகுது. மனசில் தேவையில்லாத எண்ணங்களை அசை போட்டு தூக்கமே இல்லாமல் இருக்க செய்யுங்க. சிலர் தூக்கம் தாழாமல் மன நிம்மதி தரும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று முக்திக்கு முயல்வாங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட போகுது. அதுக்கான வைத்திய செலவு கட்டுக்கடங்காமல் இருக்க போகுது. மேலும் 7.5 சனியின் காலத்தில் தான் ஆணிற்கு குடும்பம்னா என்ன, மனைவி குழந்தைகள்னு ஒரு மனிதன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள்னா என்ன, உழைப்பின் அவசியம், உழைப்பால் உயரும் நெறிமுறை போன்ற பல்வேறு வாழ்க்கை தத்துவத்தை சனி புரிய வைப்பார். பெண்களுக்கு கணவர் புகுந்த வீட்டாருடன் எப்படி அனுசரித்து போகிறது, கணவனின் பொருளாதாரத்தில் எப்படி குடும்பம் நடத்துறது, குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறது போன்ற பல்வேறு இல்வாழ்க்கை உண்மைகளை புரிய வைப்பார். ஆக மொத்தத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் குடும்பம், வாழ்க்கை தத்துவம், பாவம், புண்ணியம் ஆகியவற்றின் நன்மை தீமைகளை உணர வைப்பார். மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊர் விட்டு ஊர் மாற நேருங்க. ஒரு சிலர் நாட்டை விட்டு நாடு மாறலாம். விரும்பிய பதவி உயர்வு தேடி வந்தாலும் பணிச்சுமை உங்களை வாட்டுங்க. அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, புதிய சலுகைகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு மேலிடம் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பகை உணர்வு மேம்படுங்க. அரசியலை விட்டு ஒதுங்கிடலாங்கிற எண்ணம் கூட ஏற்படும். கலைத்துறையினர் சக நடிகர் நடிகைகளிடம் எச்சரிக்கையோட பழகிறது நல்லது. அதிக தொகை சம்பளம் கேட்டு வாய்ப்பை இழக்க நேரிடலாம். தயாரிப்பாளர்கள் அதிக முதலீடுகள் செய்து படம் எடுக்கும் முயற்சியில் இறங்கணுங்க. மேலும் சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாளர் தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்க்கறதால பொருளாதார வளர்ச்சியில் ஏற்றத்தாழ்வு மிகுதியாக இருக்குங்க.
வாக்குஸ்தானத்துக்கு சனி பார்வைங்கிறதால கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிற வாய்ப்பு கூட இருக்குது. பேச்சை குறைச்சிக்கோங்க. வாக்கில் நிதானம் தேவை. நீங்கள் எதிர்பாராமல் பேசும் வார்த்தைகள் கூட சொல் அம்பா மாறும். முன் யோசனை இல்லாத அவசரத்தனமான பேச்சு மற்றவங்களுக்கு மன வருத்தத்தை தரும் விதமாக அமைஞ்சிரும். பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டங்க இது. ஆரம்ப கல்வியில் அடியெடுத்து வைக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் விரும்பும் பள்ளியில் சேர்க்க அதிக நன்கொடை கொடுக்க நேரிடலாம். ஒரு சில குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல மறுக்கும். வேறு பள்ளிக்கு மாற்றம் செய்ய நேரலாம். பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் மாணவ மாணவிகள் படிக்கும் வேலை மட்டும் பார்த்தால் எதிர்காலம் சிறக்குங்க. சிலர் ஹாஸ்டலில் தங்கி படிக்க நேரிடும். பச்சிளம் குழந்தைகளுக்கு பேச்சு வர காலதாமதமாகும். அதனால் வைத்திய செலவு செய்து மன வருத்தம் அடைய வேண்டாங்க. இதுவரைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கிய மேஷராசி தம்பதிகளுக்கு குளம் தழைக்க வாரிசு கிடைக்கும். பேச்சு தொழிலாக கொண்டவர்களின் வாழ்வாதாரம் உயரும். மேடை பேச்சாளர்கள், ஆசிரியர்கள், அரசியல்வாதிகள் மிகவும் கவனத்தோடு பேசுறது ரொம்ப நல்லது. 7ஆம் பார்வை பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனியின் 7ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் பதிகிறதால சிலருக்கு சுகர், பிபி போன்ற நீண்ட நாள் மருந்து சாப்பிடும் நோயின் அறிகுறி தென்படுங்க. ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க உரிய மருத்துவ பரிசோதனை செய்கிறது, உடல் நலனில் கவனம் செலுத்துறது நல்லது. சிலர் பழைய கடனை அடைக்க புது கடன் வாங்க நேரிடுங்க. அல்லது தொழில் விரிவாக்கம், வீடு கட்டும் பணி, குழந்தைகளின் கல்வி, திருமணம் போன்ற தேவைக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். 7.5 சனியின் காலங்கிறதால மீட்டர் வட்டி, கந்து வட்டி வாங்கி வீண் ஆபத்தை அதிகரிக்காம உண்மையான தேவைக்கு அரசு வங்கிகளின் உதவியை நீங்கள் நாடுறது நல்லது. கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி பத்திரத்தில் கையெழுத்துறதுக்கு முன்னாடி பலமுறை நீங்கள் வாசித்து யோசித்து கையெழுத்து போடுங்க. பண ஏமாற்றம், இழப்பு ஏற்படும் காலங்கிறதால சாட்சி கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்து, கேரண்டி கையெழுத்து போன்றவற்றில் விழிப்போடு செயல்படுறது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களின் உண்மையான நண்பன் யார், நண்பராக நடித்து ஏமாத்துறவங்க யார் என இனம் காண முடியும் உங்களால். உற்றார் உறவினர்களிடம் பகைமையை வளர்க்காமல் அனுசரித்து போகிறது பிற்காலத்தில் பெரிய பாதிப்புகள்லாம் வராதுங்க. மேலும் சனியின் 10ஆம் பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல பதிகிறதால நீங்கள் எந்த துறையில் பணிபுரிகிறீங்களோ அந்த துறையில் சாதனை செய்து புகழடைவீங்க. கணவன் மனைவி உறவு மகிழ்வை தரும் விதமாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையாளர் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாக போகுதுங்க. முன்னோர்கள் கடைபிடித்த கொள்கையில் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டாகும் உங்களுக்கு. தந்தை வழி முன்னோர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடு அதிகரிக்குங்க. பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் மன வருத்தத்தை உங்களுக்கு தரும். கோச்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தால் கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் செல்லாமல் பேசி சமரசமாக பிரச்சனையை முடிக்கிறது புத்திசாலித்தனங்க. நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத அளக்களித்த சட்டம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்கதையாக இருக்கும். ஆராய்ச்சி, உயர்கல்வி படிக்கிறவங்க மேற்படிப்பை தொடரலாங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று ஆராய்ச்சி படிப்பை தொடர வாய்ப்பு ஏற்படும். ஒரு சிலருக்கு மனோதத்துவ நிபுணரை சந்திக்க நேருங்க. பித்தம், வாதம், கபம் தொடர்பான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நோயின் தன்மை புரியாமல் பல மருத்துவர்களை சந்திக்க நேருங்க. மேலும் ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு விதமான தோஷங்கள் இருந்தாலும் 7.5 சனியின் காலத்தில் அந்த பாதிப்புகள்லாம் செயலற்று போகும். தற்போது உங்களுக்கு 7.5 சனி நடக்கிறதால திருமண தடையை அகன்று திருமணத்திற்கான முயற்சி பலிதமாகுங்க. பலருக்கு காதல் திருமணம் நடக்கும். காதல் திருமணம் செய்தோர் குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும். மறுமணம் கைகூடி வருங்க. எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணுங்கிற நிதானம் இல்லாமல் மனக்குழப்பம் பெண்களுக்கு வருங்க. பெண்களுக்கு கால்வலி, வயிறு உபாதை மற்றும் முதுகு வலியால் அவஸ்தை ஏற்படும். ஒரு சிலர் பண தேவையை சமாளிக்க முடியாமல் அல்லது அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு முடியாமல் குறுகிய காலத்தில் பணத்தை பன்மடங்காக பெருக்கி தரும் பண மோசடி நபர்களிடம் பணத்தை இழக்க நேரிடுங்க. மிக சுருக்கமான பண இழப்பு, ஏமாற்றம் எந்த வழியில் வேணும்னாலும் வரலாம். முறையான திட்டமிடுதலும் நேர்மையும் இறை நம்பிக்கையும் இருந்தால் எத்தகைய கிரக பயிற்சியாலும் உங்களை அசைக்கவே முடியாதுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை இருக்குங்க. இருந்தாலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நேர மேலாண்மை ரொம்ப அவசியங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 12ல் மறையிறதால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தற்காலிகமாக பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைக்கிறது தாமதம் ஏற்படலாங்க. வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்ல லாபத்தையும் புகழையும் தரக்கூடியதாக இருக்குங்க. புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கிறதுல எச்சரிக்கையாக இருங்க. பணியில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது தேவையில்லாத சிக்கல்களில் இருந்து உங்களை காக்குங்க. பரிகாரமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரவும் சனி பிரதோஷ வழிபாடு செய்கிறதும் மிக சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. மேலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை தருங்க. முதியோர்களை, அரவாணிகளை வணங்கி ஆசி பெறுவதும் ஆதரவற்ற அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு காலணிகள் அல்லது
கருப்பு ஆடை புளியோதரை தானம் செய்கிறதும் சனியின் தாக்கத்தை குறைக்குங்க. வாழ்வியல் ரீதியாக நேர்மையான வழியில் நடக்கிறதும் மற்றவர் குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் பொறாமப்படாமல் இருக்கிறதும் சனி பகவானின் அருளை பெற்று தருங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைக்கிறதும் நாய்களுக்கு உணவிடுவதும் உங்கள் கர்ம வினைகளை குறைக்குங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.